ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின் ஷியான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக் எஃப்4ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கிளியராக இல்லைங்கிறதுக்காக இன்னொரு வீடியோ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து எப்படின்னா ஜாக் எஃப்4 இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் பாபின், நீடில், நம்ம அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பாபின்ஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து தையலோட அளவு ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். நான் சொல்லாத விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். இது வந்து பேக் ஸ்டிச்சுக்கு சொல்லியிருக்கேன். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பெடல் பண்ணிங்கன்னா பேக் ஸ்டிச் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது நூல் கோர்க்கிறதுக்கு நூலை இதில் வச்சு நம்ம கோர்க்கிறது போட்டிருக்கேன். இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நூல் எப்படி கோர்க்கிறதுன்னு. ஷார்ட்ஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாபின் லாக் பண்ணுறது. இதில் பாபின் இப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு பிளேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணிக்கலாம் பார்த்து கை கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுங்கள். இதில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்கல, அதனால் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஆயில் வந்து நமக்கு வந்து இந்த பாருங்கள், இது வந்து நான் இப்போ ஊற்றி இதில் ஆயில் ஊற்றி வந்து ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக்குள்ளேயே இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா பிளாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிடணும். எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, இங்கே ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மேக்னெட்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு அதை நீங்கள் எடுத்துருங்க. லைட்டாக எடுத்து கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். அது கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு போல்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி கீழே ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. நான் அது எது வழியாக அந்த ஆயில் வந்து ரிமூவ் ஆகுங்கிறது நான் இப்போ கீழே காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோல் வழியாக ஆயில் வந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா? இது வழியாக ரிமூவ் ஆகும். ஸோ கீழே ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போல்ட்டை லூஸ் பண்ணுங்கள். இது வந்து பாபின் லாக் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இங்கே தான் பாபின் நம்ம மாட்டுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெடல் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, சைடில் பண்ணுறது. இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதாவது டஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தில் உள்ள டஸ்ட்டெல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம், நம்ம தொடச்சிக்கலாம் இதை. ஓகேவா? இது வந்து நம்ம டஸ்ட்டு வந்து மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு சல்லடை மாதிரி கொடுத்துருவாங்க. அங்கே பாருங்கள், அது வந்து இது வந்து நம்மள டஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இது கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு கிளாத்து தைக்கும்போது த்ரெட்டெல்லாம் இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மிஷின்குள்ளே போய்ட்டு எதுவும் ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து இதிலெல்லாம் டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன துகள்லாம் நம்ம இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மேன் கூப்பிட்டு அதை இது பண்ணுறதுக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 500க்கு கீழே வாங்கவே மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீட்டிலே சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீடில் எப்படி கலட்டுறதுங்கிறது சொல்லியிருக்கேன். ரைட் சைடு அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீடில் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. நான் விட்டுட்டேன், விழுந்துடுச்சு. கையில் பிடிச்சி கலட்டிக்கோங்க. அடுத்து ஃபூட்டு எப்படி கலட்டுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு திருகுனிங்கன்னா ஃபூட்டு கலண்டுரும். நம்ம இதில் சிங்கிள் ஃபுட் சைடு ஃபுட்லாம் மாட்டுவோம் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் கலட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நீடில் கலட்டணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. நீங்கள் இந்த மாதிரி கலட்டினா போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது இப்படி தான் மாற்றிக்கலாம், இப்படி கலட்டிக்கலாம். அங்கே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், சின்ன ஹோல். அதில் வச்சு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது கலண்டுக்கிறோம். இதுவும் லூஸ் பண்ணிங்கன்னா கலண்டுடும். இப்போ லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விரலாலேயே லூஸ் பண்ணி கையில் எடுத்துடலாம். ஓகேவா? கையில் எடுத்துட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு இந்த மாதிரி வச்சு மேலே அப் பண்ணுங்கள். வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் டஸ்ட்டெல்லாம் நிறையா சேர்ந்துருக்கும். நீங்கள் பயப்படவே வேணாம். அந்த பல் மட்டும் தேஞ்சிடாமல் லைட்டாக ஒரு சின்ன நீடில் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஹெம் பண்ணுவோம் பார்த்தீங்களா நீடில், அந்த நீடில் எடுத்து இதை இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆயிரும். நான் ஆல்ரெடி டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இதில் எதுவுமே டஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் டைம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம வீட்டிலையே செய்கிற சின்ன சின்ன வேலைகள் தான். ஓகேவா? இப்போ நம்ம மிஷின் வந்து நம்ம தானே க்ளீனாக வச்சுக்கணும். இதுக்காக ஒரு சர்வீஸ் மேன்லாம் நம்மளால் கூப்பிட முடியாது. ஓகேவா? இதை வந்து அவ்வளோதான். இதை வந்து மாட்டிக்கலாம். இப்போ நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதையும் டைட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் லெஃப்ட் சைடு 2 சைடுமே நல்லா டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீடில் வந்து எப்போவுமே அந்த நீடிலோட ஹோல் வந்து
இந்த பக்கமாக தான் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது நம்ம தைக்கிறதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஆப்போசிட் பக்கம் பார்த்து ஊசியை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டில் பிடிச்சிட்டு ரைட்டில் டைட் பண்ணுங்கள். இப்படி டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். நீடில் மார்க் வந்து கரெக்டாக ஹோல் வந்து நமக்கு லெஃப்ட் பக்கம் ஆப்போசிட் பக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு ஸ்ட்ரைட்டில் நீடிலோட ஹோல் வந்து இருக்கக்கூடாது, இந்த பக்கமாக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நீடில் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் லூஸாக டைட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம தைக்கும்போது நீடில் வந்து கலண்டுரும், ப்ளஸ் வந்து உடஞ்சிரும். ஓகேவா? இதை வந்து இது பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபூட்டில் வந்து நம்ம வாங்கும் போதே இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருவாங்க. நம்ம தைக்கும்போது நம்மளை மீறி கை உள்ளே போய்டும். ஏன்னா இது ஃபாஸ்ட்டு தையல், ஸ்லோ தையல்லாம் வச்சுக்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? கை வந்து நம்மளுக்கு உள்ளே போயிட்டு நம்மளை அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், நீடில் வந்து அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது சேஃப்டி கைடு தான். இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக, நான் வாங்கினதுலேருந்தே இதை ரிமூவ் பண்ணலை. ஒரு தடவை ரிமூவ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன், எனக்கு பயமாக இருந்துச்சு நீடில் வந்து கிளாத்தில் கையில் வந்து குத்திருமோ அப்படின்றதுனால நான் ரிமூவ் பண்ணவே இல்லை. நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதான் இன்றைக்கி ரிவ்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.